உண்மையாக நல்லா இருக்கிறாப்பா, சொல்ல வார்த்தை இல்லை. இன்றைக்கு நல்ல சூப்பரான நல்ல ஒரு காரசாரமான ஒரு மச்சக்கூழ் கூழ் வருது கூழ் வருது. இந்த வயசு போனாலும் கூட ஒரு வடிவில்லாத பூமிக்கு போகிறேன் மட்டக்களப்பு. ஐயோ அதை நான் சரியா மிஸ் பண்றேன். அதுக்காண்டி இப்போ மிரக்கறி சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. நான் நேற்று வச்சேன் வந்து இந்த குழப்பம் எல்லாம் நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சாக்கி தீவிக்கிறேன். கூழ் வந்து யார் தலைவர் நடக்குது வேலை முட்டு தலைமை ஆளக்காட்டு மொட்டு இதுக்குள்ள என்ன பிரைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன இப்போதே போனதுக்குள்ள ஒரு 18,000 19,000 அப்படி வராது. பார்த்தீங்களா கடுகு சிறுதானாலும் காரம் பெரிதான். தடிமனுக்கு எல்லாம் பெட்டர்ன்னு சொல்றவ. ஃபைனலி நல்ல ஒரு அழகான கேட்டுன்னு செய்துட்டு அடைஞ்சிட்டா இந்த கலர்லாம் வரும் சூப்பரா இருக்கு பார்க்கலாம். இறால் கனவா நண்டு உட்பட இன்னைக்கு தரமான ஒரு கூழ் உண்டு. இன்றைக்கு எங்களோட குடும்பங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கூழ் அடிக்க போகிறோம். கூழ் அடிச்சாயோட எல்லாருக்கும் அடிதான். கூழுண்ட இறுதி கட்டம் வந்துட்டுது. அதாவது வந்து இது ஃபுல்லா அவிஞ்சிட்டு இது விடுற மண்ணால நிற்க வேண்டியதான். இப்போ என்ன இப்போ உடனே சூட்டோட குடிக்கணும் பின்ன அதான் மருத்துவ கூழன்றது. கூழ் இருக்குல்லோ உடனே சொல்லலாம், கொஞ்சம் குடிச்சு நிறையா சிவனா பிறகுதான் தெரியும். என்ன சொல்லுது கூழ் என்ன கூழ் படையலோ எது இப்படி கோப்பை சரி வராது. கோப்பை இப்படி குண்டால மாதிரி இருக்கும். எனக்கு வரீங்க சொல்லி கொண்டிக்கிறேன் குண்டால மாதிரி வேண்டியாங்க குண்டாலங்களை இல்லாம ரெண்டாவது கோப்பையோ முதலாவது கோப்பையோ கோப்பை முதலாவது கூழத்தேன் அதுதான். அனைவருக்கும் வணக்கம். நாக்கினி நான் சாரு. அதாவது வந்து ஜொலி பிளாக்கோட ஓனர். இப்போ ஜொலி பிளாக் எங்கேண்டே பார்த்துக்கிட்ட போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ். அதாவது என்ன காரணத்துக்கான சொன்னால் ஆளுக்கு வந்து சில என்ன சொல்றேன் தவிர்க்க முடியாத வேலை காரணமாக கொஞ்ச நாள் வந்து வீடியோ பதிவிடவில்லை சேனல்ல. என்ன உண்மைதான். சில பேர் வந்து நினைக்கலாம் வந்து இந்த சாரு அக்கா வந்து ஜொலி பிளாக்க கைவிட்டுட்டா உண்டு அப்படிலாம் இல்லை. அதனால சில தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து நீத்தாட்டி வச்சிருக்குதா. நிப்பாட்டு நேற்று தினம் அப்படி இந்த மாதிரி உதவி திட்டம் போட்டுருந்தாங்க சைக்கிள் கொடுத்து. நேற்று தினம் நேற்று எடுத்த வீடியோ இல்ல முதல் எடுத்த வீடியோ? நேற்று தான் எடுத்தது. நேற்று எடுத்தது. அப்ப ஆள் வந்து தொடங்கிட்டு போல என்ன இல்ல ஆனாலும் தொடங்கல. கண்டிப்பா வந்து பெண்டிங் வேலை அது. அப்ப அதை வந்து நிறைவு செய்யணும். அதுக்காக நேற்றைய தினம் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறேன்னு என்ன சொன்னா ஒன்று முடியும் ஒன்று மாறியன்னு திரும்ப வந்து வருத்தம். அதாவது வந்து என்ன சொல்றது தடிமேன் சொல்றீங்க வருத்தப்பட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளவு பெரிய வருத்தம் இல்ல. சில பேருக்கு இப்படித்தான் தனக்கு தான் வந்ததான் காய்ச்சல் வரும்போது தெரியுமா. இந்த பிள்ளைய பாருங்க கை கட்டி எவ்வளவு பக்குவமா கதைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட பண்புகள் எல்லாம் சும்மா மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குது. அனுபவமே அது சிறந்த ஆசான். அதோட வந்து டீனேஜில் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நட்பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளணும். என்னமே அப்போ தான் ஒரு முதுமையான காலத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஜெனரேஷனுக்கு வந்து குட் ஹேபிட்ஸ்களை வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வரப்போகிற சம்பவத்துக்கு திடீர்னு வெளிக்கிட்டு போறீர்கள். சம்பவம் சொன்னால் என்ன சொல்றது தெரியாதோ. இப்ப கல்யாணம் முடிந்த கையோடு வந்து குடும்ப உறவுகளாகிய எல்லாருமே ஒரு 5-6 நாளைக்கு சந்தோஷமா வீட்டுல வந்து சமைச்சு ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது கோழி அடிக்கிறது எல்லா வகையும் நடந்தது. கோழி மாடு ஃபைனலி வந்து ஆட்டு விருந்தோட நடந்தது. ஃபைனலி வந்து ரஜினி அக்கா தலைமையில ஆடு அடிக்கணும் அடிச்சு நல்ல கரையாண்டி நல்ல சாப்பாடு சாப்பாடு வடிவா சாப்பிட அழகான முறையில் எல்லாருமே. அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாருக்காவுக்கு தடுமல் அதோடு இருக்கட்டும். அடுத்ததாக இது வந்து யாரால இப்படி இது வந்து இப்படி ஸ்பான்டர்மெண்ட் மேக் பண்ணணும்னு சொன்னா ஷாருக்கா தலைமையிலான்னு வந்து ஷாருக்கா ஒரு பிளானை போட்டுக்கான்னு நினைக்கிறேன். தடுமல் தாண்டி கூட எல்லாருமே எதை எடுத்தாலும் இல்லை ஒரு ஃபோனில் கதைச்சா என்னடா நடந்த குரல் கொண்ட ஒரே இருமையிலா கிடக்கு தடுமையாக்குன்னு சொல்லி அப்போ எல்லாரும் ஒரே அதில் நிற்கிறான். சரி அப்போ இன்றைக்கு வந்து என்னத்தை ஸ்பெஷலாக செய்யலாம்னாக்க எல்லாட்ட
சுச்சுவேஷனையும் எதிர்கொண்டு சரி இன்னதான் சமைக்கலாம்னு இன்றைக்கு நல்ல சூப்பரான நல்ல ஒரு காரசாரமான ஒரு மச்சக்கூழ் இன்றைக்கு திருமணம் நடந்த வீட்லேயே வந்து வகை வகையாக எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ டயர்டாக இருக்கிற ஆட்களுக்கு இன்றைக்கு வந்து நல்ல ஒரு மச்சக்கூழ் காரசாரமான மச்சக்கூழை அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஆடு அடிச்சாச்சு கோழி அடிச்சாச்சு மாடு அடிச்சாச்சு இன்றைக்கு கூழ் அடிக்க போறோம் இனி கோழி புக்க இனி விதவிதமான சாப்பாடுகள் வந்து ஆக்கள் நிற்கும் போது என்ன சொல்றேன் ஒவ்வொன்றா வந்து நாங்கள் என்ன சொல்றேன் மேக் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் வழியா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரும் போறாங்க அப்புறமா வந்து அதெல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரென்தா இருந்தா தான் ரவலிங்கள் சரியா சந்தோஷமான முறாங்க ஆக்களை பாருங்க அவன் அலுவல் இன்னும் வந்து கார் ஓடி பஞ்சு பிடிச்சிட்டு பைக் ஓடுறாங்க நேச்சுரல் லைஃப் தான் எப்பவுமே பெட்டர் டாக்குமெண்ட்ஸ் பெட்டர் அண்ட் பெஸ்ட் என்ன காய்ச்சிட்டு பாருங்க இந்த மோட்டார் அனுபவம் இந்த வெயிலத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்க்கிறோம் ஆமா பாத்தீங்களா அப்ப அதை பயணிங்க நல்ல விஷயம் வயசு போனாலும் ஒரு வழி இல்லாத அதுதான் சரி கொஞ்ச நாள் டயர்ட் ஆயிட்டுடாப்பா மாறி மாறி போராட்டங்களா கிடக்குது வருத்தம் இவனுமேடா முறுக்கு பார்த்து எனக்கு இது ஒரு ஆச்சரியமா போட்டுது அப்போ கூழ் குடிக்கல தயார் வெளியால் எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 3 மணியா எல்லாரும் சாப்பிட்டோன்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டுது அதுண்டு உண்மைதான் நான் கூட சாப்பிட்றேன் காரணம் சிக்கலா இருக்கும் சிக்கலா இருந்தாலும் எல்லாம் ஒன்று ஒன்று வேண்டாப்பா ஆனால் மிக்சரை காணல மிக்சர் முடிஞ்சோ மிக்சர் முடிஞ்சு வண்டி வச்சு சொன்னதான் நான் இவ்வளோ நாள் சொன்னும் இந்த பலகாரத்தின் ருசியை பார்த்தீங்களே இதான் ருசி வயசு போய் நீ வடியாக அதை விளையாட்டு லட்டை காணல என்னடா இருக்கணுமே காணல மறந்து ஜீவா எத்தனை மணி 2:30 சாப்பிடுவான்டாப்பா 2 வகை உடச்சு கொண்டு பாத்துங்க அப்ப அந்த நேரம் மட்டும் முழிச்சிருக்கிறீங்க அவன் நித்திர இல்லையே பாவிப்ப பாத்தீங்களா அம்மா தான் லட்டு பைய வேண்டியது இது அவன் எனக்கு வாக்குட்டா எனக்கு வாக்குட்டேன் ஐயோடோடி சாப்பிடலையா நல்லா இருக்கும் லட்டு தான் நான் கேட்டேன் நல்லா இருக்கும் ஒரு விளையாடு பையோட நிக்கிறேன் பாத்தீங்களா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லேட் ஆகும்னு அர்த்தம் ஏன்னா கொஞ்சம் நடக்குது வேலை நடக்குது அங்க ஆனா ஆள் இன்னும் இந்த பிளாக் ட்ரெஸ் மாத்தல என்ன காரணம் ஒரே அடையாளம் ஒன்றுதான் கிடக்கு அதெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் கடைக்கு போய் 2 வாங்கினதான் மாறி போடலாம் ஒரு ஷாப்பிங் செய்து விடு அடிக்கிற வகைக்கு டிக்கெட் போட்டா இன்னும் காத்து மொக்க காத்து அடிக்கும் வளைச்சு அப்ப நீ தந்துடு ஆமான் வந்துட்டேன் அப்ப தண்ணி இல்லாம போறீங்க வேக சப்பி கொண்டு கடையில வேணலாம் பாத்தீங்களா தண்ணியா ஜீவா தண்ணி வரட்டும் அதுதான் சரி கிருஷ்ணாக்கு என்ன எல்லாம் போட்டுறீங்களோ சரி கட்டம் இப்ப எங்க போட்டு போல நெல்லியடி கரவட்டி 3க்குள்ள ரெடி ஆயிடும் ஆளகடியில நிப்பாட்டும் காக்கல் கூழ் குடிக்கலையாமே சரியா நானே ஜாட்ரஜி காஜிராட்ரஜி அப்படியே முதல் போட பிளானோ கூழ் காய்ச்சி தெரியல எனக்கு இப்படியேத்தான் தெரியும் இவங்க வந்து 2-3 நாள் காய்ச்சி வந்து நான் நாளை காய்ச்சி மச்சம் இல்லை எனக்கு கதாசுக்கலாண்டே சரியான ஒரு அருமை இருந்தா இருக்கு மச்ச கூழ் தான் நம்ம விறக்குறீங்க ஐயோ அதை நான் சரியா மிஸ் பண்றேன் உண்மையா வந்திருப்பேன் என்ன செய்யறது ஒரு
அதுக்கு வேலை வேலை இல்ல இந்த முறை இந்த தபுவாக்கெல்லாம் சொல்லி தானே ஆனா மறுபடியும் 10ஆம் மாசம் இருக்கு பொய்யண்டா நான் வராட்டா போயில்ல இந்த முறை சொல்லிக்க ஆசையா இருக்கு 10ஆம் மாசம் போறேன் மக்களே பாருங்க மொட்டை வளையுங்க அப்ப இருக்காமல அங்க சரி நீலடம் அந்த இது வரைக்கும் பார்க்கவே இல்ல இல்ல பார்த்தே இஞ்சி எல்லாம் அது அரிது நடக்கிறாங்க அந்த நல்ல என்னங்கடா வேண்டுதல் தயார் அப்படி நடக்கிறது அம்மன் கோயில் நடக்கும் அம்மன் கோவில் கண்ணையம்மன் நீ நடந்துருக்கிறியப்பா நான் இதெல்லாம் போடுறேன் எனக்கு பிடிக்காது அதுக்காண்டி இப்ப மிரக்கறி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க நான் நேற்று வச்சான் வந்து இந்த குழப்பம் எல்லாம் நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சாக்கி தீவி இது எதிர்பார்க்கல தூக்க காவடி ஏத்தி விடுறாள் ஆளுக்கு வர போட்டு நாங்க நேத்தி எல்லாம் வைக்கிறீங்கள சும்மா சின்ன வேலை நெருப்பு அனுபவம்டா கிட்ட நிக்கல நான் 10ஆம் மாசம் வந்து பாக்காடா என்ன பாருங்க பாய் போடுறோம் நம்ம ஆகல் நெல்லடி போகுது அப்ப என்ன விஷயம் என்ன மச்ச கூட மறக்கறீ கூடோ மச்ச கூழ் தான் மச்ச கூழ் கொடுத்ததான் அப்ப என்ன நட் பண்றீங்க நண்டு கனவை இறால் சின்ன மீன் பெரிய மீன் அதோட வந்து மிரக்கறி அது வந்து மெயினா என்னது பலாக்கொட்டை அப்புறம் பைத்தங்க முருக்கமில மரவள்ளிக்கிழங்கு அவ்வளோ மற்ற வந்து சீர்வகைகள் தான். அப்போ 9 வகையான உணவுப் பொருட்களை வந்து அடக்கி வந்து காரசாரத்துக்கு வந்து செத்தல் மிளகு உள்ளி நிறைய சேர்க்கணும் இல்லை அதுவும் சேர்க்கிறது தான் பழப்புளியல் அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் மற்ற அளவில் பார்த்து கொண்டு வாங்க. கேட்டு அட அவிஞ்சொன்றுக்கு போட வாசனை வருது. இப்போ மீன் ஐட்டம் போட்டாச்சு. ஆனால் அதில் ஒரு ஆள் நின்றா தான் சொல்லலாம் என்ன போட்டதுன்னு பார்ப்போம். பைத்தங்காய் ஓடிக்கினே இந்த பார்வைக்கு. ஓ மாக்கு மாக்கு அண்ணே நீங்களே ஆச்சரியல் இந்த டாலை விட்டு கிடக்காட்டு அப்படே கூழ் குடிச்ச மாதிரி தான் உண்மையாகும். அது அப்படி என்ன ஓட்டு கிடக்குள்ள என்ன கெசிங்க பாப்போம் எப்படி மணக்கு அலையில மூக்குடா பிள்ளையா அவனே தடுமை இல்லை கழுதாசம் தான் உதர்சி போறடா கொஞ்சம் போடுறடா போறடா போறடா நீ அடுத்த நான் சாப்பிட்றேன் நீ என்ன விட சாப்பிடுவோம் அது கொஞ்சம் போடுறப்போ மூடு மூடு மூடுங்க அவியாதல்லோ ஏண்டா சின்ன பானை பானைகளுக்கு ஓட்டுறது தான் நல்லா இருக்கும். அப்பா காத்து போகும் வெளியில அப்படிஞ்சாலும் தாச்சி வைக்க புரியும்பா ஆட அப்ப டாசருக்கு வைக்க போயிருமே நினைச்சேன். பாவம் மட்டும் பாவம் இந்த கூழ் யார் தலைமையில் நடக்குது இப்போ இந்த கூழ் வந்து யார் தலைமையில் நடக்குது வேலை மொட்டு தலைமையில் ஆளை காட்டு மொட்டு இதே இப்படி நம்ம மச்ச ஐட்டத்தை காட்டணும்னா அப்படியே ஷாக்கா வாங்க நீ இதுதான் சரி ஆளை காட்டு வாங்கோ வா அடைஞ்சு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மேல பாருங்க நண்டு மிதக்குது உயிரோட கிடக்கு உயிரோட இதுக்கு வந்து கனவாயில் வெட்டி கிடக்கு அதெல்லாம் உயிர் இல்லை இது உயிரோட காலமே இது பெரிய ஒரு ஷாப்பிங் கடை ஏழியாவே தெரியுமே நான் எழும்புனேன் மணக்காடு மற்றது வந்து சத்துத்துறை மார்க்கெட் 2 இடத்துல இப்போ வேண்டின மீன் மணக்காடுலாம் போனீங்களோ சொன்னா சாக்கா இப்போ இதுக்குள்ள என்ன பிரைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன இப்போதே போனதுக்குள்ள ஒரு 18,000 19,000 அப்படி வராது பார்த்தீங்களா கடை சிறுதானாலும் காரம் பெருதான் இல்லை சரி விளக்கம் தெரியும். வாழ்க்கை பயணம் கொஞ்சம் சரியான அனுபவத்தோட போய் கொண்டிருக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 30 வயசுல நல்ல ஒரு சிறந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நபரா இருப்பேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வந்து இதுக்கு இருக்கிற 20,000 ரூபாய் நண்டு கனவாகி மொக்குவில இல்ல இறால் இறால் எல்லாம் இந்த சின்ன இறால் என்ன வட்டத்தால போகுதுண்டா கட் பண்ணினது கட் பண்ணி வாங்கணும் நீங்க கட் பண்ணுவாங்க இல்ல வேண்டி கட் பண்ண கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆச்சலாம் போஸ். ஆனா நான் இதெல்லாம் மிஸ் பண்றேடாப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யக்குள்ள அப்படி சொல்லக்கூடாது. சாப்பிடாம இருக்கக்குள்ள வந்து கவலைப்படுறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறேன் ரசிச்சு ருசிச்சுட்டுக்குள்ள நான் சாப்பிடாம இருக்கக்குள்ள எனக்கு எதிர அந்த ஸ்மெல் பிடிக்குது எனக்கு. இப்பதானே அவனை பேர் சொன்னேன் நான் சிறந்த ஒரு பையனா வந்து இருக்கேன். இது நான் இப்ப இன்றைக்கு மட்டும் இல்லைன்னா இங்க வந்ததுல தெரியாது எனக்கு இங்க வரும்போது தெரியாது மட்டக்களப்பில் இதெல்லாம் இல்லை
அப்ப இங்க வந்து அப்ப கவிதாஸ் என்ன மாதிரி அவன் குடிச்சு அவன் குடிப்பான். நான் தயிரே சாப்பிடல. ஆமாடா இருக்கலாம். என்ன மட்டக்களப்பில் வந்து தயிர் அதெல்லாம் அங்க மொக்க அடிப்பாங்க வீட்டாங்க. சாப்பிடவே மாட்டேன். நானா அந்த சாப்பாடு அடிப்பேன். என்னடா என்ன ஓகே அடிக்க தேவையில்ல. நான் குடிக்கிறேன். அணிஞ்சாலும் கொஞ்சம் காத்தா கிடையாது. என்ன வெணல் அடிக்கல. ஆனா இந்த கூட்டு சமையல் வந்து ரிஸ்கா தான் இருக்கு. இதுக்கு அந்த ஒரு சமையல் செய்வேன். இது வந்து எடுக்க பெரிய சமையல் அப்படித்தான் வேறு ஹீட்டில் எடுத்தது இங்கே வர மொக்கு ஹீட்டா இருக்கு. உருகி போயிரும் போல எல்லாம் 10 நாளை படுத்தா. சிக்கர் வைக்க விட்டுருந்தா அது வாங்கினதே சாப்பிடு சொல்றேன். கடக்கு சாமம் கடை உருண்டை கடக்கு உருண்டை கடக்கு லட்டை உனக்கும் விருப்பம். இதில் என்ன கனவா மீனில் என்ன எந்த அடிப்படையில் போடுறேன்? எது அவிஞ்சப்புறம் போடுறது? இதில் அவிஞ்சப்புறம் போடுறது. இது அவிஞ்ச அப்புறம் இதுக்கா போட போகிறீங்களா புறம் பாவிக்க போகிறீங்களா? இல்லைன்னு அப்படி அதுக்கா போடுறோம். கொஞ்சம் பெரிய மீன் அப்புறம் பாவிச்சுட்டு போடலாம். என்ன முள்ளுவல் தண்டின்னு சொல்லிட்டு இனி என்ன கோல் முடிஞ்சா எடுத்தேன் கோழிப்புக்கியோ அதங்கன்னு தேசியம் தானேடா. சீரியல் கோழிப்புக்க கூழ் இது ஆடு மாடு அடிச்சா அப்படி அதை அடிக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. அனுபவத்துல நீ ஃபர்ஸ்ட் இண்டே கண்டாலும் ஒரு ரை பண்ணிப்ப கனவாயில வாங்கி சாப்பிடலாம். பட்டுப்படி குடிக்கல. இது குடிக்கும் வெறும் மருத்துவ கூலடா இது. பின்ன நான் ஒரு நாள் கழுவுறேன். இல்லை அதெல்லாம் படுத்து கொண்டாடுறேன் சொல்லலாம். சில பேருக்கு வந்து இப்படித்தானே விருப்பங்கள் கூட வரும். சரி அதாவது மச்ச கூலின்ற பயனை பற்றி இருக்க சொல்லு பாப்பண்ணே. கணக்கையில 3 நாள் முக்கியமா சொல்லு. எது குடிக்க தெரிஞ்ச உனக்கு பயன் தெரியாதா? அப்படி தெளிவா சொல்லுங்க. குடிக்க தெரிஞ்ச மனமே நிறைய விதமாக யோசிப்பாங்க. அப்புறம் தடிமனுக்கு எல்லாம் பெட்டர்ன்னு சொல்றவ என்ன விட்ட மேலே பேருந்தா கூழ் குடிக்கோமன்றவ. உங்களோட கட்டம் என்ன கேட் கட்டம் என்ன முடிஞ்சோ சித்தப்பாங்க அப்படிதாங்க வாங்கவும். அதுதானே என் சித்தப்பாட கலந்திரியாட பிடிக்கலையோ வரும். இல்ல சித்தப்பாட நீங்க வர மாட்டீங்க ஒரு வாங்க வாங்க அங்கேயே போகணும். எங்களுடைய கேமராமேன் ஓ மகபா கணிசா ஏன் பின்பா உரிய காட்டிட்டு இருப்பேன். வரும் பூக்கள் பூத்து குழங்கு பூத்து குழம்பு குழம்பு டெய்லி யாரடா போய் தண்ணி விடுறாது நல்லா இருக்கும். இது வந்து அவருக்கு தான் தெரியுமே இந்த வக்கைக்கு. அப்போ பார்த்தீங்களே தினமும் தண்ணி விடுறவர் தான் தெரியும். அப்போ இப்படி சொல்ல தினமும் பாத்தீங்களா அப்படி விடுறதுனால அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூரிய வரும்போது விட்டுறணும். சூரிய வரும்போது எழும் விண்டால் உருகி போயிடுவோம். இதுல மாத்திரம் வக்கனையா சொல்லுங்க. ஏன்னா தண்ணியும் விடணும். சாருவாக்கா உங்களோட கணவனார ஹேட் அடி பத்தி ஆனா முக்கிய பங்கான வேலையெல்லாம் சரி. இது என்னடா இது வந்து ஏன் வந்து இந்த வெள்ள கவர் போட்டுருன்னு சொல்லுங்க. அப்போ இதை உரிக்க அதுக்குள்ள ஒரு கலர் வரும். உரிக்க வந்து கோல்டுல வரும். கோல்டுல வரும். என்ன இது பித்தளையா? இந்த கோல்டுல வரும். கோல்டுல வந்து இந்த லக்ஸரி லுக்ல தெரியும். ஃபைனலி நல்ல ஒரு அழகான கேட்டும் செய்து அடிஞ்சிட்டா. இந்த கலர்ல வரும் கோல்ட். சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். கோல்டா தெரியும். இதெல்லாம் உரிக்கணும். இதுக்குள்ள வந்து வெள்ளி இரும்பு இருக்கு. அப்ப இன்னும் அழகா இருக்கும் நல்லா. சரி கோலிங் பெல் அங்க வைக்கிறோம். இல்லை இங்கே கேட்டுக்கே வைக்கிறதோ கோலிங் பெல் இதில் வரும் முன்னீங்க இதில் அதுக்கே விட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் ஹெட்லாம் வைக்கிறவங்க இதுக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். ஒன்றும் வயர் விட்டுருக்கு பார்த்தீங்க. கிடக்கு இந்த மக்களே வேலை வந்து முடியல. வெளியில இருந்து பார்க்க முடிஞ்ச மாதிரி இருக்கு. உள்ள போட தான் தெரியும். உண்மையாவே ஐயோ இது என்ன இப்போ கனவாயில நெப்பு போட போறாங்களோ கொஞ்சம் லேட்டா போட போறேன். அந்த என்ன சொல்ற பைத்தங்காய் கொஞ்சம் மடங்கணும். அது வந்து கொஞ்சம் அவிஞ்சு அப்ப போடக்குள்ளே மடக்கி போட்டு போட்டீங்களா? என்னண்டு பைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்கு மற்றது முருங்கையில வந்து கொஞ்சம் முன்னாடி. ஓ அப்ப பேர் என்ன பேர் அப்படி போட்டு விட்டா அது என்ன கூழாது? கூழுக்கோ இல்ல இல்ல அதெல்லாம் மீன் ஐட்டம் எல்லாம் ஓகே இருக்கு. நண்டு இறால் கனவை திருக்க சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் இருக்கு. போட்டு
அதெல்லாம் இருக்குமெண்டா நினைக்கிறேன் மீன் ஐட்டத்துக்கு பல்லு இன்னும் எனக்கு தான் இருக்கு. அப்போ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கூழுக்கு வந்து கத்தரிக்காய் போடுறது உண்டு. ஆனால் வெண்ணி கூழோ யாழ்ப்பாணத்து கூழோ கத்திரிக்காய் போட்டு நானும் சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குமே அப்படி. அது சரி இருக்கலாம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அப்படி கத்திரிக்காய் போட்டு கூழ் குடிச்சதில்லை. பேசிக்காக வந்து பைத்தங்காய், மரவள்ளி, முருங்கையில் யா அவ்வளோதான். தெரியும் தட்டி விட்டுறாது. இப்போ மச்ச ஐட்டம் போட போயிடுமா என்ன வெளிக்கடையில் போடுறதுக்கு? இது வந்து இந்த சமைக்க வந்தாக்கள் வந்து அக்கினியம் நானும் கொஞ்சம் அடிச்சாதான் நிக்கலாம், இல்லாட்டி நிக்கல. சிவாஸ் எங்கது பிரான்ஸ்ல சிவாஸ் சிவாஸ் பண்ணிக்கிறேன். இருந்த கலர் வேற அடிச்சுதான் நிக்கிறப்பா. பழங்கள் கதையில பழங்களையும் அடிச்சுதான் உண்மையா வெட்டா போறேன் கதைக்கிறானா. மனுஷரா பிறந்தவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கு தான் போகணும். விளங்குதோ அப்படியா? உண்மை கதை தான். அதெல்லாம் வந்து இப்போ நான் யூஸ் பண்றேன் இல்லை சொல்றேன். அப்படிதான் நிற்கிறேன். அதான் இதுகளுக்கு நான் பயப்படுற ஆளே கிடையாது. இதுகளுக்கு பயப்படுற ஆளே கிடையாது. நீ தானே வந்து காகம் வந்து என்ன நடக்க போய் தன்னோட மறந்த வேண்டி இல்லை. நீயா இருந்தா தான் உனக்கு இதங்க பிடிச்சிருக்கீங்க. ஆளா காட்டுற உடனே காட்டியாச்சு. விடுங்கடாப்பா நம்ம இருக்க போற இடத்துல. அப்ப சின்ன போசடாவி வாங்க வாக்கினா கூழுக்கு மேல மச்சம் போடுறீன்னு இப்படி கண்டபடி போடக்கூடாது. நீங்கள் ராளை பாருங்க, துடிக்க வரப்போ கவனமா. ரால் தரீங்க கையில். ரால், கனவா, நண்டு உட்பட தரமான ஒரு கூழ் உண்டு. மீன் நீ மீன் வைக்கிறவங்க கத்தாத. மீன் சொல்லு. மீன் என்ன ராமன் அது? கணவாய், நண்டு. இது என்ன பச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாது. கணவாய் இருக்கு. ஆஹா குடிக்க பிடிக்கல. நண்டை பாருங்க. அமோகம், அற்புதம், ஆனந்தம், அதிசயம். இது திருக்கேன்னு அழகான ஒரு கூழ். போய் அழகான ஒரு கூழ், அற்புதமான ஒரு சமையல். அக்கி நான் கதைச்ச மாதிரி ஃபீலிங் வந்து மற்றாக்கள் ஊமையா? மற்றாக்களுக்கு கதைக்க தெரியாது. நீங்க காய்ச்சாதான் காய்ச்ச மாதிரி. இது என்ன திருக்கு? இது திருக்கையில பல மாடல் இருக்கு. என்னது என்னது யாருக்கு போது முழுக்கண வேண்டும். எங்க நண்டா பாருங்க. நண்டு அப்படி இருக்குது. அது விரும்புறீங்க இந்த பாப்போம் கடுங்க முழுக்கணவாய். நான் அறுக்க மறந்துட்டாங்களோ? அறுக்க மறந்துட்டாங்களோ? இல்ல கத்தியோட எடுத்தோம். இல்ல அப்படியே போடு மேல ஒரு பாப்போம். அடையா சண்டையில் வந்து முடியும் மிஸ்டர். அவனுக்கு தெரியாது பகடியல் இருக்கு. கத்தி ஒரு உள்ள வச்சிருக்கேன். ஆஹா அற்புதம், கத்தி ஒண்ணு இதுக்கால வேணும். அதிசயம். கத்தி வேணும். சீ மஞ்சளே கத்தி வேணும். நீங்க இப்படிலாம் போட்டு சமைக்கக்குள்ள நான் சாப்பிடாட்டி என்னடாப்பா அது கடவுளி. பார்த்தீங்கன்னா கூழ் புடி, நண்டு வறுவல், கடமா பொரியல், மீன் சொதி. அருமை அருமை, அற்புதம். என்ன கூழு, என்ன சுப்பிரி சுப்பிரி. அண்ணே மஞ்சள் தூரம் கவனம் போடுங்க, கூட போட்டுருவாங்களா? கவனம் கவனம், பக்கத்தில் நிற்காங்க. குழு கோம்பாரது குழு குழு கோம்பார கண்ணாடி பக்கத்தில் வராங்க எல்லாரும். பிறகு நண்டு தானா பாய வலிக்கட்டும். வாங்கலாம்ப்பா போய் நிற்க. நீங்கள் செய்யறது இப்போ நீங்கள் தொடங்க, சொல்லி தந்துருக்கு. என்ன 15 போகிறான் வந்து சட்டியை மூடுங்க. இப்போ மூடாங்களா? இப்போ போட்டிருக்கட்டும். போட்டதால் வந்து உடனே மூடக்கூடாது. அப்புறம் அவியாது நண்டு எல்லாம்.
ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டுட்டு மூடுனீங்கன்னா கணக்கான பார்த்து வரும். அப்புறம் நீங்கள் தேவையான உப்பு தேவையான புளி இந்த மொக்கு பாடி விட அபினி அடுப்பு பார்க்குறேன் அடுப்பா கூட்டிக்கிறேன்னா சொல்லுவாங்க தம்பி ஒரு அளவுக்கு கிண்டி போட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு மூடி விட சரி என்ன ஒடியல் மாவு போடுறோம் ஒடியல் மாவுனா அந்த பனங்கிழங்கு அணி ஒடியல்ன்ற பனங்கிழங்கு அணி எல்லாம் கடை ஃபினிஷிங் ஷாட் இன்றைக்கு எங்களோட குடும்பங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கூழ் அடிக்க போகிறோம். கூழ் அடிச்சாயோட எல்லாருக்கும் அடிதான். மிளகு மிளகு அடிச்சு விட ஒரு கட்டத்தூள் என்ன கட்டதால போகுது கூழுண்ட இறுதி கட்டம் வந்துட்டுது. அதாவது வந்து இது ஃபுல்லா அவிஞ்சிட்டு இது விடுற மண்ணால நிற்க வேண்டியதான் இறுதி கட்டம் பண்ணி தெரியுமா. இது வந்து கலவை ஒடியல் கூழ் கலவை செத்தல் மிளகு சீர கலவை. கவனம் கவனம் கையில வந்து அப்புறம் என்ன அவ ஊத்த ஊத்த கிழக்கும் அனுபவம் பாத்தீங்களா இவருக்கு சேவை என்பதை கொடுக்க ஆள் மாறுறதோ. அப்ப அங்க போங்க கேமராமேனா போங்க பாத்தீங்களா இதுதான் அந்த மெயின் கலர் வேணும் வாசனை. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும் பாரு அது ஃபுல்லா விட்டா அப்புறம் ஆனா நிரம்பு மண்டோம் இப்போ அந்த கூடுற வாசம் அடிக்குது இப்படி இருக்கு. ஆஹா வெளியில வேற மண்டு இது என்ன பிரான்ஸ் ஸ்கூலா கனவா தவக்குது அப்படியே தூக்கி விடுதா. ஆனா கலர் ஒன்று வேற இல்லையே அற்புதம் கலர் வேற ஒன்று நீ கொஞ்சம் அடுப்பை குறைக்கலாம்டா. ஒரு கனவா ரால் எடுங்க கையில் சாப்பிட்டு பாப்போம் சாம்பிளுக்கு சாம்பிளுக்கு ஒரு ராளை கனவாய பேர் கனவா வேணாம் ரால் எடுங்க உப்பு பேர் நிறுவனம் உப்பு பாப்பா நல்லா அப்பன் உப்பு பாருங்க அப்பன் கொஞ்சம் குறைச்சான எல்லாம் போட கடுப்பு என்ன தட்டிக்கும் படா ரெண்டு. ஓ ராளை விடுங்க நீங்க உப்பு பாருங்க இதுக்குள்ள இருக்கு பாக்கு இப்படி சூட்டோட விடுறாண்டா என்ன சொல்லு உரப்பு வெடி உரைப்பு தான் வேணும் இன்றைக்கு எனக்கு பெரியார கூழண்டா உரைப்பு தனி என்ன பெரியார கூழங்கால பலகார கூழ் என்னது என்ன கீட்டரோட கொண்டுடு எடுத்து எடுத்து போகணும் வைக்கோடு வருது ஏன் எனக்கு போகணும் எனக்கு ரால் தான் போகணும் எனக்கு ரால் தான் போகணும் நம்ம தண்ணி கொதிச்சிட்டு கடைசியில் முடிக்கும் இருக்கட்டும் தண்ணி போனா ஓ ஓ விட்டுட்டா ஓ பண்ணு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் விடு கொஞ்சம் விடு ஆசை ரைட் காணு காணு காணு. ஆனா இல்ல கலர் இல்ல கலர் ஏன் இல்லைன்னு சொல்லுங்க அப்போ மேலுக்கு வந்து ப்ளூ கலர் இல்லடாப்பா இருந்தாலும் இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கிண்ணத்தில் வந்து அள்ளிக்கொண்டு வெயிலில் வந்து தூக்கி கொண்டு பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு சொல்லி என்ன. ஓ இரண்டாவது வழியா போகுது விட்டா நிப்பாடும் நிப்பாடும் கொஞ்சம் 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 இருக்கட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் சாரகம் வந்து என்னட்டு பாருங்க வழியா வரும் தெரியுமா உள்ள என்னட்டு பாருங்க என்னட்டு பாருங்க வகையான கூழ் குடிச்சாங்க தெரியுமா வன்னிக்கூழ் குடிச்ச ரெண்டு கூழ வன்னிக்கூழ் மாணிப்பாய்க்கூழ் பர்த்ரா கூழ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வந்து பருத்துற டவுன் கூழ் பர்த்ரா டவுன் கூழ். ஆனால் இந்த கூழுக்கு மெயினாக காய்ச்சின வந்து எங்களோட மாணிப்பா குக். ஓ மேனா ஆஃப் பண்ணிட்டியா அடுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சே மாறிடும் சட்டப்படி. இது வந்து பாக்குற உங்களுக்கு வந்து கலர் இதுல என்ன yellow-வா இருக்குது அது வந்து மேல வந்து மற்றபடி இந்த கலர் பாப்போம் ஆனா நல்ல கலரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். காட்டுங்க அப்படி அட 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 உள்ள கொண்டு போ. அமேசிங். இப்போ உடனே
ஓ ஊற்றி குடிக்க போகிறீங்களா? சூட்டோட குடிக்கணும் பின்ன அதான் மருத்துவ கூடன்றது என்ன நினைச்சேன் டேய் என்ன தூக்குவியா நீ அவனு தான் தூக்கணும் அப்போ மான கூப்பிடு சுவனை கூப்பிடு மிஸ்டர் சுமன் பிற லூஸ் ஆகணாக்கிட்டு நீ கொஞ்சம் பாருங்களா சின்ன ஒரு உதவி. துணி வேணும் போகிறோம் கால் கட்டி விட்டுரும். மிஸ்டர் சுமன்லாம் கூழ் குடிக்க வந்து அடுப்பு ஓஃப் பண்ணி ஆயிட்டானே அப்படி சூட்டோட குடிக்கும் எனக்கு இதுண்டே மருத்துவ கூழ் இருமலுக்கும் தடிமனுக்கும் அங்கே வாங்க அங்கே அங்கே வா இங்கே செஞ்சிட்டா கொண்டு வர்றது விலகு கூழ் வருது விலகு கவனம் பாப்பம் கூழ் கவனம். கூழ் ரெடி வாங்க கவனமா வாங்க. அவங்க அம்மா இடம் செட் பண்ணிட்டாங்க. கூழ் வருது மச்ச கூழ் வருது. கவனம் பின்னுக்கு பேன் பார்த்து வாங்களா. என்ன சுடுதோ நெஞ்சிட்டே இருக்கு தரட்டா. இதுவும் அவ்வளோத்துக்கு வேப்பில்லை கொஞ்சம் சிலிம் தான். இங்கே வரும் விளையாட கார் கழுவுறது குடு அவசரத்துக்கு உதவாது அப்புறம் என்னது இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கவனம் கூழ் சட்டி கவனமா. ஓ கொண்டு வராங்க இடம் செட் பண்ணிட்டீங்களா. கவனம் பேன் இருக்குது பாத்தியடா இப்பதான் கலர் தெரியுது. சிதப்பா இருங்க சொல்கிறேன் கூழ் வார் இருக்குண்ணா பேரை போட்டு வரேன். மிஸ்டர் சுமன் என்ன சொல்லுது கூழ் நிறையண்ணா நீ உள்ள வாங்க என்னப்பா நீங்கள் வெக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள் தான் காய்ச்சினபடியா குடிங்கோ கூழ சார்ஜி அந்த வச்சிருக்கா உங்களுக்கு தெரிவு செஞ்சு கிணவா நண்டு இறால் அப்போ ஆளுக்குங்க பரிகார கூழம் இந்த பகுடியாரி பரிகார கூழா சித்தப்பா சொல்லுங்க கூழை பற்றி. கூழ் நல்லா இருக்கு. யார் காய்ச்சி எல்லாரும் சேர்ந்தா காய்ச்சிங்க இல்லாட்டி அவன் அம்மா நீ யார் காய்ச்சி நினைக்கிறீங்க அட்டாயம் இல்லை உண்மையா இந்த உழைப்பு கொஞ்சம் இருக்கும் உப்பு கொஞ்சம். இப்போ பார்த்தீங்களா கணவர் உங்களை எவ்வளோ வந்து புரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி அவருக்கு இப்போ சும்மா சில இடத்துல பேச்சுருக்கீங்க இல்லையாப்பா. சித்தப்பா கூழ குடியும் கூழ் நல்லா இருக்கு. உங்களை நண்டு வந்திருக்கா நண்டு வந்திருக்கு. ஒரு முழு கனவா வந்து கிடந்ததா காண வந்திருக்கு. நீங்கள் குடியும் கூட ஓகேவா கூழ் குடிச்சா இருமோம் கூழை குடிக்கிறே இல்லை நல்லா குடிங்க சொல்ல கூழை. இன்றைக்கு நீங்கள் குடிக்கிற கூழோட தடுமையெல்லாம் பஞ்சா பறக்கணும். கூழ் கொண்டு வாங்க கூழை கொண்டு போடுங்க இல்லாட்டி மிளகாய் இருந்தால் கூட கடி கட்டும். சிதப்பா நீங்கள் சாப்பிடணும் நல்லா. எனக்கு நீங்கள் சாப்பிட்ற மட்டும் தான் முக்கியம். இங்கே கூழ் இருக்குல்லோ உடனே சொல்லலாம் கொஞ்சம் குடிச்சு நிறவாசி போன பிறகு தான் தெரியும் கூழ் டேஸ்ட். ஏன் அப்படி தான் சூடு ஆறு நாளும் டேஸ்ட் ரங்க கூட. சே அதான் ஒரிஜினல் கூழ். என்ன ஆட்டம் சித்தப்பா தொண்டைகளாலும் பொறுப்பு கண்ணீர் வேற வரும் அழுது. கூழ் குடிச்சா கண்ணீர் வேற வரும். உண்மையா அப்போ நல்ல மில்ல அவ்வளோ வரல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான். ஆனால் சித்தப்பா பார்த்தீங்களா என்னுடைய ஆள் ருசிச்சு அந்த கூழை வந்து அதுக்கு இது மாதிரி குடிக்கணும்னு சொல்லி நீங்களும் இருக்கையிலே பிள்ளைக்கு சரலாக்கு போட்டு கொடுத்த மாதிரி அந்த சாப்பாட்டுன்னு ரசித்து சாப்பிடுவோம். அப்பாட்ட சொல்லவா வேணும் வாக்கிக்கு
ஆள் வைக்கப்படுது. நீங்கள் குடிச்சிட்டு வாக்கணும், ரிவ்யூ கேட்டுவார் என்ன கேட்டமாண்டு. உப்பு கூட்டிட்டோ என்ன சொல்லுது கூழ் விளாங்களே என்ன எல்லாருக்கும் வந்து ஒரு நண்டு போட்டிருக்கு என்ன அப்படி என்ன சொல்ல விரும்புகிறா? கூழ் காய்ச்சி நாங்கள் சொல்லுங்க. ஓகேவா டேஸ்ட் எதுவும் குறைநேரம் இருந்தால் சொல்லுங்க, திருத்தி கொள்ளலாம். ஆ அப்போ உப்பு கூட்டின கதண்டு வந்த மாதிரி இப்போ ஆ உங்களோட பகுதியில் கண்டடி விடாங்க, அப்புறம் நிற்க மாட்டேன் சமைக்கிறது நான் கிட்ட. நல்லா உண்மை சூப்பராக இருக்கு. ஆ நல்லா இருக்கும். ஆனால் இதுதான் வந்து ஒரு கணக்கான பதம் மாதிரி இருக்கு. அந்த இறுகி டைட்டாகி கொஞ்சமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் இறுகி தான் அதான் இதுக்குள்ள முழு கணவனோட இருக்குப்பா. அது வெட்டிட்டாங்க நல்ல அடியில் போட்டு எடுக்கல. நீ என்ன வீடியோவில் அவன் பிள்ளையா பிள்ளை பொடியல் நாங்கள் ஒருத்தரும் சாப்பிட்றோம். இவ்வளோ இருந்துட்டு குடிக்கிறோம். நீங்கள் இருந்துட்டு ஒரு 2 பெரிய பழத்தை 2 குடிச்சவ நல்ல அடியில் போட்டு எடுக்கல. நண்டு கிடக்கு நல்லா போட்டுவிடுவோம் அடியில். ரைட் அதான் சாமான் தூக்கி அடிங்க. அதை அப்படியே கால் தானேப்பா இது. அங்கே ஓகேவா கவிதா ஸ்கூல் சாப்பிடுவா. அது வந்து சாரு சித்திரு கவிதா சிறுவா அப்பன் சாப்பிடு கூழ் சாப்பிடு. என்ன கூழ் படையலோ எது இப்படிதான் இருக்கலாப்பா. கூழ் இல்லை திருவிழா. இல்லை பிடிக்குமா போல எங்களுக்கு கூழ் திருவிழா இன்றைக்கு. கூழ் திருவிழா அப்போ கூப்பிட்டு கொடுங்க நாங்களுக்கு. அவரை சொல்லி கிடக்கு நீ தான் வருவாங்க டைமுக்கு. புது இப்படி கோப்பை சரி வராது. கோப்பை போய் குண்டால மாதிரி இருக்கும். எனக்கு வரீங்க சொல்லி கொண்டிக்கிறேன் குண்டால மாதிரி வேண்டியாங்க குண்டாலங்களை. இது குண்டாலம் தானே இல்லையா? புது குண்டாலம் சரி மற்ற குண்டாலம் ஆறுதலாக இருந்து சாப்பிடுவோம். கூழ் குடிக்கணும் இருக்க சொல்லலாம். அந்த ஓலை வட்டி பனையோலை வட்டி அதுதான் ஒரிஜினாலிட்டி. புட்டா பெப்சி குடிக்க கூடாதுன்றோமையோ. ஓ ஆ இதை குடிக்கலாம். அங்கிள் தானே என்ன சொன்னார் இது போட மணி கடையை ஒன்று சாப்பிட்டீங்களா? அண்டா வரும் நல்ல கடையா என்ன உண்மையாக தான்டா. அங்கே நம்ம போகிற வழி தான் அந்த ஷெல் பெற்ற செட்டு ஒன்று ஆ அந்த கடையெல்லாம் சாப்பிடணுமெண்டு 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சாப்பிடல நேற்று பின்னேரம் பாரு. ரைனியா காப்பர் இல்லை அடிப்பேன் நம்ம மேங்கடா வேத்து போய் அதே இல்லை தமிழ் செஞ்சு போடுவாங்க அந்த மூமெண்ட் வேத்து. இது என்ன யார் இது மெயினாக கையாண்டது? கிரெடிட்டாக இருக்குது. நன்றி. என்னடாப்பா இவ்வளோ குடிச்சு இவ்வளோ இருக்கு. நீ குடிக்கிறே இல்லை இல்லை உண்மையாக குடிக்கிற தம்பி உங்களுக்கு சத்தான ஜாமா எதுன்னு தெரியுது இல்லை. அப்போ நொடியா குடிக்க மாட்டான். என்ன இல்லை சித்தப்பா கோழிப்புக்க சாப்பிட மாட்டான். நாக்கி கப்பூர வாசனை தெரியும். அதுதான் கழுதை கழுதை இந்த கதைக்காத்த அது போகட்டும். கழுதைக்கு தெரியாது கட்டுவாங்க. எல்லாம் கேட்கட்டும். ஒடிய கோழி கோழி பக்கம் தெரியுறாண்டா இப்போ நான் மண்ணாங்கடி கொண்டு இருக்கிறேன். அதுதான் ஒடியா கூழ் கோழி அது அங்கால இல்லை தானே அங்கால இல்லை தானே அதால தெரியா. ஆனால் நான் இங்கே வந்து செஞ்சு பிடிச்சிட்டு பக்கம் இல்லை சரியான அப்படியா சாப்பிட பழக வேண்டியானே. 5 விளையாது 50 விளையாது சொன்னது. நீ ஒரு நாள் விளைய மாட்டேன். இப்போ மட்டக்களப்பில் போய் கோடிய கடை விட்டு விற்காங்க. மட்டக்களப்பில் நீத்துப்பட்டியே தெரியாது. ஓ நீதிப்படி தெரியும் பணம் விளையாட விளைக்கிறது. சரி புட்டுக்கா வைக்கிறது அது தெரியாது. இங்கே தான் தெரியும் உண்மைக்கா நல்லா தான் கிடக்கானே கொடுத்தாரியா எல்லாண்டே சமையல் கட்டு இந்த இதுவும் எல்லாம் மாறும். விஷயம் எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். கெட்ட கழிவு எல்லாம் வெளியேறும் உனக்கு. ஆனால் உண்மை கதை வெளியேற்றும் வெளியேற்றும். நாங்களுக்கு அங்கே குடித்தோம். நீ இல்லைடா அனுஷன் அன்பு நான் விட்டு குடித்தாங்க.
கிளிநொச்சியில். அப்புறம் நம்ம இங்கே ஒரு வீட்டு போய் குடிச்சிடோமே. கேடாக்கள். ஓ அது கூடும் பானும் கூடும் பாடும். ஓ அப்படியே தான் உங்களோட என்ன பானை சாப்பிடும்? பான் இருந்தது சாப்பிடுவோம். என்ன திருக்கையும் போட்டு கிடக்கும் இருக்கு கனவாரால் கையால் டாக்கள் சிக்கல் ஜப்பான் 9 வகையான மீன் போட்டு கிடக்கு. நீ உண்மையாக குடிச்சிட்டியா? அவன் குடிக்கிறது சேவைகள் மலை கொண்டு உண்மையாக குடிக்கலையா? லூசு. கொஞ்சம் குடிச்சு பாரு சொல்கிறேன். பிலாக்கொட்டை குத்தரிசியும் போட்டு கிடக்கா. குத்தரிசி முருங்கலை கிழங்கு முழுக்க அக்னிக்குரிய ஐட்டம் தான் போட்டு முழுக்க. ரைடேகா பெப்சி ஒன்று வேண்டிக்கலாம் சுமாரியும். பெப்சி குடிக்கக்கூடாதுன்றவங்களோ அதான் நான் ஜோக்கா கேட்டேன். நான் குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்றோம் அதான் நான் ஜோக்கா கேட்டேன். கூழுண்ட சத்தே வேலை இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு காய்ச்சி தண்ணியே குடிக்கக்கூடாது. 1/2 மணி தேவை 1 மணி தேவை கொண்டு குடிக்கக்கூடாதுன்றோம். குளிக்கவே கூட அண்டே போயிடலாம். சரி அப்போ நல்லா போச்சு. அங்கள் நண்டு கடவா இறால் மீன் பயத்தங்காய் அலாக்கொட்டை படிமுறையில் படிவா எடுத்தியா? வடிவா எடுத்துக்கிறேன். உண்மையாக அதை எடுத்து போட வேண்டாப்பா. அது சிலாகலாம் தெரியாது எப்படி செய்கிறவங்க. உதாரணத்துக்கு மட்டக்களை பாகலை சொல்லி படிக்கிற உண்மையாக குடிச்சு பார்க்க மணி ஆகணும். வரல மணி ஆகும். அந்த மாதிரி கிடையாது உங்களை பார்க்குற மாதிரி 10 பொருத்தவும் பக்காவா இருக்கு. இந்த இதுவை கவனிக்கும் தவங்களா அங்கே என்ன கிடக்குதான் தொண்டையெல்லாம் சுடு. சாப்பிட கொஞ்சம் குடிச்சு பாடுறாப்பா. நீ கொஞ்சம் குடிச்சு பாடுறா. எப்படி தாண்டு கோழி பூக்க வேணாண்டு பிறகு நல்லா இருக்குன்னு ஓடி சாப்பிட்டோம். அதே மாதிரி சொல்கிறப்ப கொஞ்சம் குடிச்சு அழுறாவும் இங்கே வர சொல்ல ஆளு. ஆனால் என்ன சொன்னால் அந்த டேஸ்ட் ஒன்று வருது. அது கேரமான டேஸ்ட் ஒன்று. நீ கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாக்கி. ஒரு பிளேட் எடுத்து ஒரு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவார். ஆள் சாப்பிடுவோம். ஆளுக்கு கனவராலும் போடும் ஆள் கொடுக்கு மெய்யார் யாருங்க குடிக்கிறேன். நண்டு சாப்பிடு நண்டு சாப்பிடு. நண்டு கனவா உள்ளடக்கங்கள் கூழ் குடிக்கிறது நண்டு கனவா. அந்த மானாவே பேர் கொடுங்க தெரியும். கூழ் குடிச்சா பேர் கொடுங்க இப்படி உடம்பு ஹீட்டாக இருந்தாலே இருங்க சொல்கிறேன். நோம்பலாக வேறுக்குறேன் வேறுக்குள்ள பார்ப்போம். தேன் காத்து படம் இருக்கிறார். அங்களே அடிக்கடி கிளீன்ஸாக எடுக்கிறாரோ? டெய்லி ஒவ்வொரு நாள் எடுக்கிறோம். பிடிஞ்சாதான் பேர் ஆகுது. நீ தண்ணி குடிக்கக்கூடாது விடா. அவரே குடிச்சாரா? அவ்வா ஒவ்வொரு உடம்பு வாசியை பொறுத்தான். அதான் காரணம் இல்லை காரணம் விஷயம் யார் சாப்பிட்டாரு குறைநேர ஒத்து குறையும் இல்லை. நண்டை கடைசியாக தான் கை வைக்கலாம். இப்போ கை வைக்க நண்டில் கை வைக்கலாம். கொஞ்சம் விட்டாங்க. கணக்கு வேணாமா கணக்கு வேணாமா எத்தனை இல்லை. முதல் ஒரு கோப்பை குடிச்சான். இப்போ ஒரு அரை கோப்பை ஒரு கால் கோப்பை. சரி படம் முடிஞ்சு. மற்ற அந்த அதுக்கு ஒரு 15 ரூபா கோப்பையாக அவள் இது குடிப்பாள்.
எங்க திறமை டே அவரை திறமையை காட்டு தனிப்பட்ட திறமையை என்ன பாருங்க இங்கே அப்பா இதில் கொஞ்சம் தெரியாதாப்பா அளவு பாசம் அவ்வளோ பாசம் அவ்வளோ பாசம் தான் இல்லைன்னு இல்லை குடிக்கணுமேடாப்பா அப்படியே செல்ல கல்யாண ரூம் தான் இது. ஆளுக்கு வந்து 2 பீரோ, ஒரு கட்டில், ஒரு பேனு, 4 பெட்டி, அப்புறம் அங்கே ஆளுக்கு ஒரு ஏசி எல்லாமே வந்து செட் பண்ணி அழகான முறையில் ஆளுக்கு கொடுத்துருக்குது. ஆள் வந்து இன்றைக்கு ஒரு இடத்த வெளியில் போயிருக்கு ஆள். இதானே இதுக்குரிய கவரோ? ம் ஓ தலைநீ இது இல்லை வேறு எது வாங்குவோம். இது இதுக்குரிய கவரானே என்ன பிடிக்கிறதோ? இது பேபி கவர் மாதிரி இருக்கு. பேபி தானே செல்ல கல்யாணம். ரைட் அங்கே பக்கம் போட்டு விடுவோம். முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆள் தனியாக செய்யும். சரியோ ஓ ஏசி போட்டா ஓகே. இது 2வது கோப்பையோ கோப்பம் கூடத்தே அதுதான் அது முதலாக தான் நீங்கள் செஞ்சீங்க மணியாட ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவு போயிருக்குமாக்கா? சாதாரணமாக ஒரு எத்தனை பேர் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது? 20 பேர் 25 பேர் காணுமா? காணுமேண்ணே. ஓ எவ்வளோ முடிஞ்ச ஒரு 15,000 20,000 கூட எனக்கு மட்டும் 20,000 கூடவே 100 யூரோ மீனுக்கு மட்டுமோ 150 யூரோ 120 யூரோ வரா? நீ விட்டா மீனுக்கு 20,000. என்னென்ன மீன் போட்டீங்க? அப்போ நாளைக்கு பண்ணி இது கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிறேன். காலையில் இது கொண்டே ஒரு 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 30 ரூபா மட்டும் வாங்க. 25-30 ரூபா மட்டும் வாங்க. உண்மையாக நல்லா இருக்கிறாப்பா. சொல்ல வார்த்தை இல்லை. அந்த ரிமோட் எடுத்த ஏசியை போட்டுருவார். அங்கே படம் கட்டுவாங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கவிதாசமாக குடிங்கோ. குடிச்சிட்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. குளிச்சுட்டாயா? சரி ஆ தவறே உடனே சொல்லி வர ஓட்டி அதான் குளிச்சா குளிக்க சந்திப்போம். பாய்.